கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. பயப்படாதீங்க. எழுந்து தேவ பிரசன்னத்துக்கு வாங்க. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நம் நிர்மூலமாகாது இருப்பது அப்படியே சுத்த கிருபை. பிரச்சனையே பார்க்காதீங்க. பிரச்சனையிலே மனமடிவா உட்கார்ந்துடாதீங்க. நல்ல ஒரு 4 பாடலை தேவனை துதித்து நல்லா பாடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எஸ்ரா 3வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். ஜனங்கள் தேவனை துதிக்கும் போது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து மாறி மாறி ஆண்டவரை கனப்படுத்தி பாட ஆரம்பிச்சிட்டாங்க, துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? அவர் நல்லவர். அது மட்டும் இல்ல, அவர் ஏன் புகழ்ந்து நம்ம பாடி துதிக்கணும்? அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர் என்று புகழ்ந்து துதிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ மதில் மாதிரி இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு உடையும். தேவனை துதிக்கும் போது கட்டு உடையும். இயேசுவின் நாமத்தினால தேவ கரம் உங்களுக்கு யுத்தம் செய்து ஜெயம் தருவதை உங்க கண்கள் காணும். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தரை துதிக்கணும். பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியாக்குவார். அவரில் மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. தேவ கிருபை உங்கள் மேல் இருப்பதாக. ஆமென்.